நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. சேம் டைம் காலும் வந்து சைட். 1 2 சைடு சின்னது 1 கவுண்ட். 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. நெக்ஸ்ட் கை ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு முன்னாடி தள்ளிக்கோங்க. லைக் கால மேல லிஃப்ட் பண்ணணும், கை வந்து சைடு ஒன் சைடு ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். 1 2 ஜஸ்ட் வார்ம் அப் மெத்தட். கவுண்ட் கம்மியா இருக்கு. அடுத்த சைடு 1 2 3 4 5. ஓகே. கை வந்து நல்லா கால் வந்து நல்லா ஷோல்டருக்கு நேரா வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு கீழே முடிஞ்ச அளவுக்கு கீழே கொஞ்சம் டச் பண்ணணும். ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அப்படியே கையை மேல போயிட்டு நல்லா ஸ்ட்ரெச் கீழே ஸ்ட்ரெச் 3 4 5. ஓகே. நெக்ஸ்ட் கால் வந்து நல்லா பேக் டேப் பண்ணோம். எந்த கால் பண்றீங்களோ ஆப்போசிட் கை மேல 1 2 3 4 5 6 7 8. ஓகே. நெக்ஸ்ட் காலை வைடா ஓப்பன் பண்ணிட்டு கையை நல்லா ஃப்ரீயா ஸ்விங் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் கால் வந்து சைட்ல, கை வந்து மேல வரும். நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. ஹிப்ல வந்து கை வச்சுக்கோங்க. கால் வந்து ஃப்ரண்ட் பேக்கும் ஸ்விங் பண்ணுங்க. சப்போஸ் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா சேர்லயோ வால்லயோ கை வச்சுக்கோங்க. ஒரு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஸ்விங். 1 2 3 இப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும். 4 5 6 7 8 9. நெக்ஸ்ட் கை வந்து ஃப்ரண்ட்ல அப்படி நீட்டிக்கோங்க. இப்போ கால் வந்து பேக்ல போகணும். ஆப்போசிட் சைடு கை இருக்கணும் சைட்ல. லைக் எந்த கால் பின்னாடி போதோ அதுக்கு ஆப்போசிட் கை பின்னாடி போயிட்டு 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் காலை கொஞ்சம் வைடா ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைட்ல வந்து டச் பண்ணுவோம். அதனால எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு 1 2
3, 4, 7. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் பண்ணது வார்ம் அப் தான். சரி, இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணலாம். கை வந்து மேல வச்சுக்கோங்க. கால் வந்து வச்சுக்கோங்க. 1 ஆப்போசிட் சைடு. 2 கால் சேர்ந்தது 1 கவுண்ட். அடுத்து சைடுல 2. ஓகே. 3. ஃபர்ஸ்ட் 2 முன்னாடி, அடுத்து சைடுல 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கால் வந்து 2 பேக்ல வந்துட்டு லிஃப்ட் பண்ணணும். கை வந்து ஃப்ரண்ட்ல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கால் வந்து பேக்ல போடும். எந்த கால் பேக்ல போதோ அந்த கை வந்து கீழே முடிஞ்சதுக்கு. 1, 2, 3, 4, 5, 6. ரிலாக்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேமரா ஆஃப் பண்ணக்கூடாது. இது பாக்குறப்ப கேமரா ஆன் பண்றீங்க ஒரு சிலர். இது போனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்றீங்க. என்ன பார்க்காதீங்க, உங்க கோச்சங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட் தலைக்கு பின்னாடி கை வச்சுக்கோங்க. லைக் சைட் கிரன்ச் பண்ணணும். இது வந்து 1 கவுண்ட். செகண்ட் கவுண்ட் வந்து காலை வந்துட்டு லைக் நீட்டணும், கையை நீட்டணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இந்த இதை திருப்பி அகைன் 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Stop பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் காலை வைடா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கையில பால் இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிட்டு எங்கே ஏதாவது ஆப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. அதுதான் இந்த சைடு. 1,
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, relax. Next, கை வந்து செஸ்ட்டுக்கு மேலே வச்சுக்கோ. லைக் ஒரு டர்ன் கொடுத்துட்டு 1, ஒரு டர்ன் கொடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ ஆப்போசிட் சைடில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. கால் வந்து கொஞ்சம் விரிச்சு வச்சுட்டு இப்படி பேக்கா பண்ணும். கை வந்து சைடில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட் காலை கொஞ்சம் விரிச்சுக்கோங்க. தலைக்கு பின்னாடி கை வச்சுட்டு ஹாஃப் பெண்ட் பண்ணிட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் சைடு சரி கையும் டச் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ரொம்ப அதிகமா தூக்கணும்லாம் இல்லை. இந்த இடம் ஒர்க் ஆகும் அவ்வளவுதான். திருப்பி கீழே குனிஞ்சிட்டு ஆப்போசிட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கால் வந்து சைட்ல கை வந்து மேல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சப்போஸ் பேலன்ஸ் மிஸ் ஆகும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சேர்லயோ இல்லை வால்லையோ கை வச்சுக்கோங்க. ஒரு சைடு பண்ண போகிறோம். ரிமைனிங் வந்து நீங்களாம் ஹிப்ல கை வச்சுக்கோங்க. மேலே வந்துட்டு கை நீட்டிட்டு 1, 2 நல்லா பெண்ட் பண்ணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஆப்போசிட் சைடில் 1 நல்லா பெண்ட் பண்ணுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஹோல்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கால் வந்து லிஃப்ட் பண்றது. மீன் டைம் கை ஆக்ஷன் என்னன்னா ஃப்ரண்ட்ல வந்துட்டு மீன்ஸ் ஃப்ரண்ட் பேக் 2 டைம்ஸ் போகணும். அப்படி கீழே போகணும். அது பண்ணலாம் சார். 1 2 3 கீழே போறது கை 4 6 7 8 9 10 11 9. லாஸ்ட் ஒன் சார். நீங்க பண்றது கவனமா கவனிச்சாதான் பண்ண முடியும். இல்லைன்னா குழப்பற மாதிரி இருக்கும். லைக் பஞ்சஸ் மாதிரி ட்ரை பண்ணி 1 அதுக்கு மேல 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் இதுவே உங்களால எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். என்னன்னா ஒரு கை வந்து ஹிப்ல வச்சுக்கோங்க. லைக் வந்து எந்த கை வந்து கீழே போகணும், கால் வந்து பின்னாடி போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் 1 கால் பின்னாடி போகணும், கை முன்னாடி உடம்பு போகணும். 2 3 4 முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்போசிட் காலோடைய முட்டி வந்து பெண்ட் ஆகக்கூடாது. ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் கால் வந்து பேக்ல பண்ணணும். கை இருக்கிற கீழே இப்படி 1 2 3 4 ஸ்ட்ரைட்டா இல்ல சைடா 6 7 8 9 10. நெக்ஸ்ட் சப்போஸ் கையில தம்பிள்ஸ் இருந்ததுன்னா ஒரு வெயிட் ஃபீல் பண்ணுவீங்கள, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. கை மேல போறப்ப கால் பின்னாடி போகும். அப்புறம் கை சைட்ல போறப்ப கால் சைடு லைக் 1 கால் பின்னாடி போகுது. 2 கை வந்து ஸ்டிஃபா இருக்கணும். நல்லா வெயிட்ட தூக்குனா எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்குவீங்களோ அந்த டைட்னஸ் வந்து கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9
நெக்ஸ்ட் கால் வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். கை வந்து டச் பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சேம் அதே தான். ஆனா கை வந்து மேல இருந்து கீழே வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இப்போ வந்து கால் வந்து பின்னாடி பேக் டேப் பண்ணிட்டு சைடு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இல்ல காலை கொஞ்சம் வைடா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கை இருக்குல்ல, பின்னாடி கை கட்டிட்டு நல்லா பின்னாடி ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. 1, 2, 3, 4, 5. இந்த மாதிரி கையை மேல நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. 1, 2, 3, 4, 5. ஒரு கை ஹிப்ல வச்சுட்டு சைடு 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட் சைடு 1, 2, 3, 4, 5. கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு கை வந்துட்டு இந்த முட்டிக்கு மேல இருக்கிறத இது பண்ணுங்க. சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு கீழே போயிட்டு பேக் மேல 1, கீழே 2, 3, 4, 5. ஓகே. ரிலாக்ஸ். ஒரு இடத்துல செட்டில் ஆயிக்கோங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிடலாம்.